வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சப்பாத்திக்கு சூப்பர் சைடிஸ் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அது கடாயில கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டுட்டு கட் பண்ணி வச்ச பன்னீர் வந்துட்டு அதுக்குள்ள போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்ப நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, அதே பேன்ல பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூட வெங்காயத்த வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப வெங்காயம் வதங்குனே 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு கொத்து கருவேப்பில போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்குள்ள வந்துட்டு நான் ஒரு மிக்ஸி ஜார்ல 2 தக்காளி, ஒரு 2 ஸ்பூன் தயிர் நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்திருக்கேன். அதை இதுல ஆட் பண்ணிட்டு, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா அந்த பச்சை வாடைலாம் போற அளவுக்கு வெந்து வரட்டும். இப்ப பாருங்க நல்லா வெந்து வந்துட்டு, அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துட்டு, இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம அந்த பொரிச்சு எடுத்த பன்னீர வந்து இது கூட ஆட் பண்ணிட்டு, ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்டின்னா, சூப்பரான டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிருச்சுங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசைக்குலாம் சூப்பரா இருக்கும். நான் சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு.